ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீஜா உலகம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஏற்கனவே கட் பண்ணி வச்ச ப்ளவுஸ் தான் நம்ம எப்படி தைக்கணுங்கிறத சொல்லித்தர போகிறேன். இதோட கட்டிங் வீடியோ வந்து நம்மளோட சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம போன வீடியோவில் இது மாதிரி கட் பண்ணி அழகாக ரோல் பண்ணி வச்சாச்சு. இப்போ அதிலேருந்து எடுத்துகிட்டு நம்ம இதை ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட பேக் பீஸ் ஸ்டிச் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம இங்கே மார்க் பண்ணி வச்சுருப்போம், அந்த சைடு எடுத்துக்கோங்க. இந்த வீ கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த இடத்துல இப்படி உள் பக்கமாக ஒரு மடிப்பு மடித்து தைக்க ஆரம்பிங்க. இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு தைக்கும்போது பின்பக்கம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப அப்படியே சின்னதாக ஒட்டி ஓரம் அடிக்கிற மாதிரி தைச்சிடாதீங்க. இந்த அப்படியே தைக்க ஆரம்பிங்க. வீ கட் பண்ணதுக்கு இப்படி மடித்து சின்னதாக அப்படி மடிச்சுட்டு இந்த ஓரம் இப்படி தைக்கிங்க. தையல் போடும்போது இது மாதிரி நல்லா ஓரமாக தையல் போட்டுக்கோங்க, அப்போ தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பின்பக்கத்தில் இது மாதிரி தையல் போட்டதுக்கப்புறம் இந்த ஷோல்டரில் இப்படி சென்டரை இப்படி மடிச்சுக்கோங்க. இது இப்படி ரெண்டாக மடிச்சிங்கன்னா அந்த சென்டர் பாயிண்ட்டை பிடிச்சிக்கோங்க. அதை பிடிச்சி இழுத்திங்கன்னா இந்த கீழ்ப்பக்கமும் அதே சென்டர் கிடச்சிரும். இங்கே ஒரு டாட் பிடிக்க போகிறோம். நம்ம டாட்டுக்காகவே அரை இன்ச்சுன்னு சொல்லி 1 இன்ச்சு நம்ம இடம் விட்டுருப்போம். அந்த 1 இன்ச்சில் இந்த பக்கம் 1/4 இன்ச்சு, இந்த பக்கம் 1/4 இன்ச்சு அப்படி விட்டோம்னா இந்த ஒரு பக்கத்துக்கு 1/4 இன்ச்சு அப்படின்ற போது இதோட பின்பக்கமும் சேர்த்து 1/4 இன்ச்சு அப்படின்னா இங்கே ஒரு அரை இன்ச்சு நம்ம பிடிச்சிருவோம். அதே மாதிரி தான் அந்த பக்கமும் ஒரு அரை இன்ச்சு பிடிப்போம். அப்படின்னா 1 இன்ச்சு நம்மளுக்கு கரெக்டாகிடும். நீங்கள் ஒரு பக்கத்துக்கு 1/4 இன்ச்சு பிடிங்க. இப்போது இதனோட ஹைட் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு கம்பல்சரி எல்லாருக்குமே 3 இன்ச்சு வரும். ரொம்ப ஒல்லியாக ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு 4 இன்ச்சு வச்சுக்கோங்க. 3 இன்ச்சு மார்க் பண்ணதுக்கப்புறம் அந்த 1/4 இன்ச்சு அளவுலேயே தையுங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது ஓட்டி விட்டுக்கோங்க, அது மாதிரி முடிக்கும் போது ஓட்டி விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் 1/4 இன்ச்சு எடுத்துங்களா, இந்த பக்கமும் 1/4 இன்ச்சு நம்மளுக்கு சேர்ந்துடும். அதனால் அரை இன்ச்சு கணக்கு வந்துடும். இதே மாதிரி அந்த பக்கமும் தைக்கணும். நம்ம ஷோல்டர் எப்படி ரெண்டாக மடித்து சென்டர் பார்த்துக்கோங்க. நீங்கள் சும்மா மேலே பிடிச்சி எடுத்திங்கனாலே போதும், சென்டர் வந்து கீழேயும் நம்மளுக்கு அதே கரெக்டாக வந்துடும். இந்த 1/4 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இது 3 இன்ச்சு. இப்போ அந்த தச்சிடலாம். பேக் பீஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸ் தைக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம டாட் பிடிக்க போகிறோம். டாட் பிடிக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மெயின் டாட் தான் பிடிக்கணுமே, அதுக்கப்புறம் தான் இது, அப்புறம் இது, அந்த மாதிரி பிடிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த நடுவில் வீ போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த பக்கம் இப்படி மடிச்சுக்கோங்க. இது கரெக்டாக இப்படி ஒரு கோடு மாதிரி கரெக்டாக இருக்கணும். அப்படியே கொண்டு போய் தைங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஓட்டி விடணும், அப்புறம் கடைசியிலையும் ஓட்டி விடணும் முடிக்கும்போது. இல்லைனா நூல் வந்து அப்படியே கொஞ்சம் நாள் ஆக ஆக கழட்டிட்டு வந்துடும். அப்புறம் இந்த பட்டி பிடிப்பாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல அந்த வீ அப்படி மடிச்சுட்டு நம்ம எங்கே அதை புள்ளி வச்சுருக்கோமோ அது வரைக்கும் தைக்கலாம். இதில் வந்து 1/4 இன்ச்சு அளவுக்கு நீங்கள் தைச்சிங்கன்னா போதும். ஏன்னா இதுவும் அப்படி தான். இங்கே நம்ம அரை இன்ச்சு வந்து தையலுக்காக விட்டுருப்போம். இந்த பக்கம் 1/4 இன்ச்சு பிடிக்கும்போது அந்த பக்கம் 1/4 இன்ச்சு சேர்த்துக்கும். அப்போ மொத்தம் சேர்த்தா அரை இன்ச்சு. அதனால் ஒரு பக்கத்துக்கு 1/4 இன்ச்சுன்னு அளவு வச்சு பிடிச்சிக்கோங்க. அடுத்து இதுவும் 1/4 இன்ச்சு பிடிச்சிக்கோங்க. பார்த்துக்கோங்க, ஃப்ரண்ட் பீஸில் கப் சைஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கு. நீங்கள் இந்த அளவுக்கு ஷார்ப்பாக வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, இங்கே நம்ம 3 இன்ச்சு வச்சுருப்போம். நம்ம இந்த அளவு வைக்கும்போது 3 இன்ச்சு 2.5 இன்ச்சு அது வரைக்கும் வைக்கலாம். 2 இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம். ஏன்னா கப் சைஸ் அவங்களுக்கு பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் அது 2 இன்ச் வரைக்கும் வச்சுக்கோங்க.
நீங்கள் இதை 2 இன்ச்சு வச்சிங்கன்னா மட்டும் போதும். ஏன்னா இதெல்லாம் மாற்றணும்னு அவசியம் இல்லை. இது 2 இன்ச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு கப் சைஸ் வந்து நல்லா ஃப்ரீயாக கிடைக்கும். இதே மாதிரி நம்ம இன்னொரு பக்கமும் தைச்சிடலாம். ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம இப்போ தைச்சிட்டோம். இதுக்கு வந்து நம்ம பட்டி இப்போ ரெடி பண்ணலாம். பட்டி பீஸ்க்கு நம்ம ஏற்கனவே கிளாத் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு நம்ம உள்ளே வந்து லைனிங் கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நம்ம கையெல்லாம் மேலே தூக்கும்போது ஃபுல்லாகவே ப்ளவுஸ்க்கு மேலே இப்படி பட்டி பீஸ் எந்திரிச்சு வராமல் இருக்கும். நீங்கள் வந்து இது கீழே வந்து லைனிங் கொடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே என்ன கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். இதே கலர் தான் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. நான் ஏற்கனவே கட் பண்ண ப்ளவுஸ் துணியில் மீந்த துணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதையே நான் இதுக்கு லைனிங்காகவும் கொடுத்துக்க போகிறேன். நம்ம பட்டி பீஸ்க்கு எவ்வளோ துணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் லைனிங் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பட்டி தைக்கும் போது மாற்றி தைக்காமல் இருக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் இதுதான் வந்து முன்னாடி வரது நம்மளுக்கு. எப்படின்னா நம்ம இந்த பக்கம் தான் ஊப்பட்டி ஐப்பட்டி தைப்போம். அதனால் இந்த ஃப்ரண்ட் பீஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு அம்புக்குறி போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி அது வந்து ஐப்பட்டி தைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கும் ஒரு அம்புக்குறி போட்டுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் இது வந்து லைனிங் பீஸோட ஜாயின் பண்ணும்போது லைனிங் கீழே வச்சு இது இப்படி மேலே வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு மேல் பக்கமாக வரும். நான் போட்டிருக்க மார்க் எல்லாம் உள்ளே போகும்போது மறைஞ்சிரும். அதனால் நான் மேலே வைக்கும்போது நான் காமிக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் தைக்கும்போது முதல்ட்டு இந்த மேலே ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டு தையுங்க. நீங்கள் தைச்சதுக்கப்புறம் அப்புறம் 2 பக்கமே பட்டி ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறம் ஒன்று ஃபுல்லாக பிரிக்கிற மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ வந்து நம்ம எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த அளவு தைக்கலாம். நம்ம அங்கே ஒரு வி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த கோடு போட்டிருக்கோம்ல, அது மேலே அப்படியே தைச்சிட்டு வரணும். அப்புறம் இதை அப்படியே ஒரு பக்கம் இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பி இந்த லைனிங் கிளாத் மேலே ஒரு தையல் போடுங்க. இது பதிச்சு தையல். நீங்கள் லைனிங் மேலே போட்டிங்கன்னா நல்லா படிமணமாக ஆகிடும். ஒரு வாட்டி தைச்சதுக்கப்புறம் நீங்கள் இப்படி எடுத்திங்கன்னா இந்த லைனிங் வந்து உள்ளே நல்லா படிஞ்சு வந்துடும். இதுக்கு மேலே இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. மெயின் கிளாத்தை நல்லா தள்ளி விட்டு லைனிங் கிளாத் மேலே மறுபடியும் ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. மீதி இருக்கிற துணியை நம்ம கட் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம இன்னொரு பீஸையும் தைச்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இந்த நார்மல் ப்ளவுஸ் தைக்கும்போது எது நல்ல பக்கம் கெட்ட பக்கம்னு வராது. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வரும். இந்த பிரிண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து நல்ல பக்கம் மாதிரி தெரியும். நீங்கள் அதில் தான் மார்க் பண்ணுவீங்க. ஆனால் உள்ளே தைக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி தைக்கிறதுக்கு வரும். நீங்கள் துவைச்சதுக்கப்புறம் இந்த துணியை துவைச்சதுக்கப்புறம் ஒரே மாதிரி தான் இருக்கும். சில ப்ளவுஸில் மட்டும்தான் நல்ல பக்கம் கெட்ட பக்கம் கரெக்டாக தெரியும். இப்போ இதையும் தைச்சிடலாம். அதே போல் லைனிங்கில் ஒரு பதிச்சு தையல் போட்டுக்கோங்க. மறுபடியும் மதித்து ஒரு தையல் போட்டுக்கலாம். மறுபடியும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு இன்னொரு தையல். மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்க துணியை கட் பண்ணிக்கோங்க.
நம்ம அம்புக்குறி வந்து இதை உள்ளே போட்டிருக்கோம். அதை நீங்கள் மேலே போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். அதே மாதிரி இந்த பக்கமும். இப்போ இந்த பட்டி பீஸை வந்து ஃப்ரண்ட் பீஸோடு ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி ரெண்டுத்தையும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஃப்ரண்ட் பீஸோட நல்ல பக்கம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு மேலே இந்த பட்டியோட நல்ல பக்கத்தை வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு அப்படியே ஒரு தையல் போட்டுக்கோங்க. தைக்கும்போது இங்கே நம்ம மெயின் டாட் விட்டுருப்போம் இல்லைங்களா, அந்த கிளாத்தை வந்து இப்படி ஒரு வாட்டி இப்படி ஃபோல்டு பண்ணி இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ அப்படியே மேலே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இதை நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இந்த ரோல் பண்ணதுக்கப்புறம் இந்த லைனிங் பீஸுக்கு இப்படி மேலே வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணுங்கள். தைக்கும்போது நல்லா உள்ளே தள்ளி தையல் போடுங்க. இப்போ இதுக்குள்ளேருந்து துணி எடுத்துக்கலாம். நம்ம திருப்பி எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போது இந்த பட்டிக்கு மேலே ஒரு 10 தையல் போட்டுக்கலாம். இந்த பட்டி பீஸில் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து இப்போ கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம இன்னொரு பக்கம் தைச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த மெயின் டாட்டை ஒரு வாட்டி இப்படி உள்பக்கமாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பட்டி பீஸ் தையுங்க. நீங்கள் இந்த ரோல் பண்ணுறீங்க இல்லைங்களா, அது வந்து நல்ல பக்கத்தில் தான் நீங்கள் ரோல் பண்ணணும். அப்போ தான் நம்ம அந்த பக்கம் தச்ச பக்கம் வந்து மேலே வரும். லைனிங் மேலே வச்சுட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. எதுக்காக நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி தைக்கிறோம்னா, தைச்சதுக்கப்புறம் அப்போ தான் நம்மளுக்கு உள்பக்கமும் வெளிப்பக்கமும் பிசுறு தெரியாமல் இருக்கும். வெளிப்பக்கம் எப்போவுமே தெரியாது, ஆனால் உள்பக்கம் வந்து நம்மளுக்கு இங்கே பிசுறு தெரிஞ்சிக்கிட்டே இருக்கும். நார்மல் ப்ளவுஸ் இந்த மாதிரி ப்ளவுஸ்னால் பரவாயில்ல, ஆனால் அந்த நூல் உறிஞ்சிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ப்ளவுஸில் நீங்கள் சாதாரணமாக தைக்கும்போது ஜாயின் பண்ணி உள்பக்கம் மட்டும் பிரிஞ்சு வந்துகிட்டே இருக்கும். அப்படி இல்லை போடுறவங்களுக்கு அது கொஞ்சம் குத்துற மாதிரி கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி தைச்சிங்கன்னா வெளிப்பக்கமும் நல்லா ப்ளைனாக இருக்கும். இப்போ இது திருப்பிடலாம். இப்போ இதுக்கு மேலே ஒரு 10 தையல் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க பட்டி பீஸ் கொஞ்சமாக இருக்குது, அதை கட் பண்ணிடலாம். இப்போது இந்த 2 பக்கமும் நீங்கள் தச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த ஊப்பட்டி ஐப்பட்டி தைக்கிற பக்கம் வந்து கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கணும். இப்போவே தைச்சதுக்கப்புறம் ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் இருக்கிற மாதிரி பார்க்கக்கூடாது.
இப்படி ஒன்று போல் மேலே வச்சு அந்த பட்டி பீஸ் வந்து நம்ம கரெக்டாக தைச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இப்போவே அப்படி ஏதாவது ஒரு பக்கம் பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை வந்து கொஞ்சமாக தைச்சிக்கோங்க. இல்லை நீங்கள் ஊப்பட்டி ஐப்பட்டி வச்சதுக்கப்புறம் இது சைஸ் வந்து நீங்கள் பார்க்குற மாதிரினா மேலே எது பெருசாக இருக்கோ அதை சின்னதாக இருக்கிற சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் நம்ம தைச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்லீவ் தைச்சிக்கலாம். நம்ம ரெடி அளவு வந்து கரெக்டாக இப்படி எடுத்துருக்கோம். இதுக்கு பக்கத்தில் வந்து தையலுக்கான அளவு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் துணி வந்து தேவைப்படும், நம்ம அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் இங்கே தான் நம்மளுக்கு ரெடி அளவு இருக்கே, நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் கொஞ்சம் அதை பிரிக்கணும் அப்படின்றப்போ நீங்கள் இது பிரிச்சிங்கன்னா இங்கே தையலுக்கான அளவு வந்து இங்கே இல்லை. அதனால் நீங்கள் துணி வந்து பிரிக்கும்போது ப்ளவுஸே பிரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் சோம்பேறித்தனப்படாமல் இங்கே வந்து நீங்கள் பேட்ச் ஒர்க் பண்ணிவிடுங்க. நம்ம ஏற்கனவே கொஞ்சம் துணி எடுத்து வச்சுருக்கோம், தேவைப்படும், தைச்சதுக்கப்புறம் போட்டுக்கலான்னு. அந்த துணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இவ்வளோ பெருசுலாம் தேவைப்படாது. நீங்கள் தைச்சதுக்கப்புறம் வேண்டாம்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அப்படி சும்மா ஒரு 4 பீஸ் கட் பண்ணுறேன். ஏன்னா அதில் 4 இருக்குல்ல, ஆனால் 4 பீஸு. இப்படி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக இதுக்கு மேலே வச்சு தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பீஸ் மேலே வச்சு தையல் போட்டுக்கோங்க. ரெண்டு வாட்டி போட்டுக்கோங்க. அப்போ தான் உள் பக்கம் இருந்தாலும் சரி தான் அது பிஞ்சு போகாமல் இருக்கும். எப்போவுமே ஒரு துணி நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அதில் 2 தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஜாயின் பண்ணுற துணி வந்து பிஞ்சு போகாமல் இருக்கும். இதேமாரி நம்ம அந்த பக்கமும் ஒரு ஜாயின் கொடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒன்று போல் வைங்க. வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே என்ன அளவு தேவையோ அதை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு மீதியை கட் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் நம்மளுக்கு துணி இல்லாமல் இருந்துச்சுங்களா, அது வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு மீதி இருக்க துணியை கட் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் கரெக்டாக தைக்கும்போதே அளவாக இதை கட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் தைக்கும்போது இன்னும் கொஞ்சம் சின்னதாக ஆகிடும். அதனால் நீங்கள் தைச்சிட்டு அப்புறம் மீதி இருக்கிறத கட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து இதே மாதிரி நீங்கள் இன்னொரு ஸ்லீவையும் தைச்சி வச்சுக்கோங்க. இந்த துணியோட இந்த பக்கம் இருக்குது இல்லைங்களா, நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம், இது வந்து உள் பக்கமாக போகிற மாதிரி வச்சு நம்ம உள் பக்கமாக இப்படி மடித்து தைச்சிக்கலாம். இங்கே வீ விட்டுருப்போம், அதை இப்படி மடித்து வச்சுக்கோங்க. நம்ம பேக் பீஸ்க்கு மடித்து அடித்த மாதிரியே தான் கைக்கும் மடித்து அடிச்சுக்கோங்க. இது இந்த கையை வந்து நீங்கள் எம்மிங் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே எம்மிங் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் இன்னொன்று தைக்கணும். தைக்கும்போது நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, இப்போது ஒரு பக்கம் வந்து நம்ம கைக்குழி வந்து வெட்டியிருக்கோம், இந்த பக்கம் வெட்டியிருக்கோங்களா, இந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம அடுத்த ஸ்லீவ் தைக்கும்போது
நம்ம மார்க் பண்ண பக்கம் வந்து தான் நீங்கள் இப்படி தைக்கணும். ஏன்னா அப்போ தான் 2 கிராஸ் போட்ட பக்கமே நம்மளுக்கு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸ் தான் வரணும். அந்த மாதிரி வச்சு தைங்க. இதுக்கு நம்ம ஜாயின் போட்டுட்டு இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு பக்கம் கையும் தைச்சி முடிச்சாச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஏற்கனவே கைக்குழி வந்து கட் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த கிராஸ் போட்டு வச்சுருக்கோம் நம்ம தெரியணுன்றதுக்காக. இந்த கிராஸ் 2 ஒரே பக்கம் வர மாதிரி தான் நீங்கள் தைக்கணும். அப்போ தான் வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது அந்த ஏற்கனவே ஃப்ரண்ட் பீஸில் விட்ட அந்த கைக்குழி பக்கத்தில் இந்த கைக்குழி சேரும். அந்த மாதிரி சேரும்போது தான் நம்மளுக்கு வந்து அந்த ஷோல்டருக்கு கீழே அந்த அக்கல் கிட்ட சுருக்கம் வராமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிடலாம். ஸ்லீவு, பேக் பீஸு, ஃப்ரண்ட் பீஸு எல்லாத்தையும் இது மாதிரி மொத்தமாக நீங்கள் தச்சு வச்சதுக்கப்புறம் இப்போ பேக் பீஸ் எடுத்துக்கோங்க. பேக் பீஸோட நல்ல பக்கம் எடுத்துக்கோங்க. நல்ல பக்கத்துக்கு மேலே இப்படி ஃப்ரண்ட் பீஸோட நல்ல பக்கத்தை ஜாயின் வச்சுக்கோங்க. மேலே இந்த மாதிரி பேக் பீஸோட நல்ல பக்கத்துக்கு மேலே ஃப்ரண்ட் பீஸோட நல்ல பக்கத்தை வச்சு நம்ம ஏற்கனவே வந்து ஷோல்டர் எவ்வளோ பிடிக்கணும்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணியிருப்போம். அதை வந்து இப்போ தைச்சிக்கலாம். ஆரம்பிக்கும் போது ஒரு வாட்டி ஓட்டி விட்டுக்கோங்க, முடிக்கும் போது ஒரு வாட்டி ஓட்டி விட்டுக்கோங்க. எப்படி தைச்சாலும் எங்களுக்கு ஷோல்டர் லூஸ் ஆகுது அப்படின்றவங்க மட்டும் நீங்கள் இந்த மாதிரி ஷோல்டர் தைக்கிறீங்க அப்படின்னா இங்கே முன்னாடியே சும்மா 1 mmக்கு இப்படி ஸ்லாண்டிங்காக இப்படி தைச்சிட்டு இங்கே இறங்கும்போது ஸ்லாண்டிங்காக தையல் போட்டுக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் போடும்போது இங்கே வந்து கொஞ்சம் க்ரிப்பாக பிடிச்ச மாதிரி இருக்கும் ஷோல்டரில். அதனால் அந்த அளவுக்கு வந்து ஷோல்டர் இறங்காது. அதே மாதிரி அந்த பக்கம் பிடிக்கலாம். ஆரம்பிக்கும் போது ஓட்டி விட்டுக்கோங்க, முடிக்கும் போது ஓட்டி விட்டுக்கோங்க. இப்போது பேக் பீஸ் அண்ட் ஃப்ரண்ட் பீஸ் வந்து 2த்தையுமே நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இதை அப்படியே நல்ல பக்கமாக திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நம்ம இந்த மாதிரி திருப்பினதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட் பீஸ் அண்ட் பேக் பீஸோட நல்ல பக்கத்துக்கு மேலே நம்ம ஸ்லீவோட நல்ல பக்கத்தை வச்சுக்கோங்க. அதுவும் எப்படி இருக்கணும்னா கிராஸ் வந்து ஃப்ரண்ட் பீஸில் நிற்கிற மாதிரி இந்த ஷோல்டருக்கு மேலே இங்கே ஒரு வீ கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா சென்டரு, அதுக்கு மேலே இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. எதனால் கொஞ்சம் இப்படி பெருசாக வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஜாயிண்ட் வச்சோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் பெரிய அளவாக நம்ம வச்சுருந்தோம்னா அந்த மாதிரி வரும். அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ அதுக்கு மேலே தையல் போட்டு போங்க. நீங்கள் இந்த மாதிரி பாடி பீஸையும் ஸ்லீவையும் சேர்க்குற இடத்துல நீங்கள் ஸ்லீவ் பீஸை மட்டும்தான் நம்ம எந்த டைரெக்ஷனுக்கு வேணுமோ நம்ம இப்படி திருப்பணும். அதை விட்டுட்டு நீங்கள் இதை திருப்பினீங்கன்னா கழுத்தும் கொஞ்சம் பெருசான மாதிரி ஆகிடும். அப்புறம் அந்த அக்கல் கீழே வரும் இல்லைங்களா, அது சுருக்கம் வந்து நிறைய ஜாஸ்தியாக வரும். அதனால் நீங்கள் கையை மட்டும் திருப்பிக்கோங்க. இப்போ நம்ம தையல் போட்டதுக்கு மேலே இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இதே போல் இன்னொரு ஸ்லீவும் நம்ம அந்த பக்கம் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்லீவும் ஷோல்டருக்கு பாடி பீஸ் கூட நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ் வந்து 2 பக்கமே ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இப்போ ஊக்பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஊக்பட்டி தைக்கலாம்.
ஏற்கனவே நம்ம ஊக்குப்பட்டி ஐப்பட்டி தைக்கிறதுக்காக துணி எடுத்து வச்சுருந்தோம். அந்த துணியில் இந்த சைஸ்க்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு கிளாத் வந்து ஐப்பட்டிக்கு, இன்னொரு கிளாத் வந்து ஊக்குப்பட்டிக்கு. ஒரு துணியை எடுத்து இது மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஊக்குப்பட்டி மேலே இந்த ஃப்ரண்ட் பீஸ் ப்ளவுஸ் லெஃப்ட் சைடில் இருக்குது இல்லைங்களா, அந்த பக்கத்தில் ஃப்ரண்ட் பீஸ் மேலே இப்படி வைங்க. நல்ல பக்கத்து மேலே வச்சு தையல் போடணும். கீழ்ப்பக்கம் இந்த இது மாதிரி ஒரு வாட்டி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அப்புறம் இதில் வச்சு தையுங்க. ஆரம்பிக்கும் போது ஓட்டி விட்டு ஆரம்பிங்க. நம்ம ஏற்கனவே தையலுக்காக இங்கே ஒரு 1/2 இன்ச் விட்டுருப்போம். அந்த 1/2 இன்ச் வந்து இதில் நீங்கள் பிடிச்சிடணும். அடுத்து இதை அப்படியே இந்த பக்கம் ரைட் சைடு கொண்டு வந்துட்டு இதுக்கு மேலே ஒரு பதிச்சு தையல் போட்டுக்கோங்க. இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து இப்போ கட் பண்ணி விட்டுருங்க. இது அப்படியே உள்பக்கமாக திருப்பிக்கோங்க. துணியோட ராங் சைடில் இது இப்படி ஒரு சின்னதாக ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே பதிச்சு தையல் போட்டிருப்போம்ல, அது உள்ளே போகிற மாதிரி இது மாதிரி வச்சுக்கோங்க. வெளிப்பக்கம் எந்த தையலுமே தெரியக்கூடாது. இந்த மாதிரி வர மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் மடிச்சுட்டு அப்படியே தையுங்க. கீழே வரைக்கும் அதே மாதிரி தான். இதை ஒரு சின்னதாக அப்படி மடிச்சுட்டு அந்த பதிச்சு தையல் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது வந்து மேலே வர மாதிரி வச்சுக்கிட்டு தையுங்க. முடிக்கும் போது நல்லா ஓட்டி விட்டுக்கோங்க. நம்ம தையல் போடும்போது மேலே தான் போட்டு பதிச்சு தையல்லாம் போட்டோம். ஆனால் இப்போ நீங்கள் மேலே பார்க்கும்போது இதே மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா நம்ம போட்ட தையல் வந்து உள் பக்கமாக இருக்கிற மாதிரி மடித்து தைச்சிடணும். இதான் ஊக்குப்பட்டி தைக்கிறது. நம்ம இப்போ ஐப்பட்டி தைக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அந்த ஷேப்புக்கு கழுத்து ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஊக்குப்பட்டியும் அதே ஐப்பட்டியும் அதே மாதிரி தான். ஆனால் இதை வந்து உள்பக்கமாக வைக்கணும் கிளாத்தை. இதை வந்து நீங்கள் ஒரே பக்கமாகவே வச்சுக்கோங்க. இதை ஃபோல்டு பண்ண தேவையில்லை. எப்படின்னா ப்ளவுஸோட உள் சைடு எடுத்துக்கோங்க. இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு இங்கே வச்சு தைக்கலாம். இங்கேயும் அதே மாதிரி அந்த 1/2 இன்ச்சை வந்து நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு பதிச்சு தையல் போட்டுக்கோங்க. இந்த எக்ஸ்ட்ரா இருக்க துணியை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ அதை அப்படியே நல்ல பக்கம் திருப்பிக்கோங்க. திருப்பினதுக்கப்புறம் இப்படி ஒரு நல்ல பெருசாக ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிட்டு இதுக்கு மேலே இன்னொரு ஃபோல்டு நம்ம தையல் இங்கே போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது மறைக்கிற மாதிரி அதுக்கு மேலே இப்படி துணியை வச்சு மேலே ஒரு பதிச்சு தையல் போட்டுக்கலாம். கீழே அதே மாதிரி கீழே வரைக்கும் அதே மாதிரி இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த தையலுக்கு மேலே வரைக்கும் தையலுக்கு மேலே வர வரைக்கும் இப்படி மடிச்சுக்கோங்க. வச்சு மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். நான் எப்போவுமே ப்ளவுஸ்க்கு வந்து அந்த ஐப்பட்டி கையில் தான் தைப்பேன். அந்த வி போடுற மாதிரி இருந்துச்சுன்னா துணி வந்து சீக்கிரம் எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் இந்த குக்கி பூட்டி கழட்டுறதுனால இந்த பக்கம் மட்டும் வீணாயிடும், பிஞ்சு வந்துடும். அதனால் நீங்கள் எப்போவுமே அந்த ஐப்பட்டி கையில் போடுறதே போடுங்க. அதுதான் எப்போவுமே பெஸ்ட்டு. அப்புறம் இதுக்கு நடுவில் ஒரு தையல் போட்டுக்கலாம்.
இங்கே இருக்குது இல்லைங்களா, அதையும் கட் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் தைச்ச ஊக்பட்டியை இந்த ஐப்பட்டி மேலே வைங்க. இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது இது பெருசாக இருக்குது அப்படின்னா இதை வந்து நீங்கள் இப்படி கட் பண்ணிடணும் இப்போவே. அதுவும் அந்த ஐப்பட்டி சேர்ற மாதிரி, அந்த ஊக்பட்டி சேர்ற மாதிரி வச்சுட்டு மீதி இருக்கிற துணியை இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் லெவல் பண்ணுறதுனா அது இப்போவே பண்ணிக்கணும். கழுத்து தைக்கும்போது அப்புறம் இது பெருசாகவும் அது சின்னதாகவும் இருக்கிறதுனால நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா அப்புறம் கீழே இறங்கிடும். இது கீழே இது மாதிரி இறங்குச்சுன்னா அப்புறம் அசிங்கமாக இருக்கும் பார்க்க. அதே மாதிரி மேலே இருக்கிறத நீங்கள் கட் பண்ணி விட்டுருக்குங்க இப்போவே. இப்போ நம்ம இது கழுத்து பதிச்சிடலாம். நம்ம ஏற்கனவே கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம். இதை எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்கிறேன். கிராஸ் பீஸை ஒரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி மேலே வச்சுருங்க. அதுக்கு மேலே இன்னொரு கிராஸ் பீஸ் எடுத்து இப்படி வைங்க. நேராக அப்படியே நம்ம வந்து எதிர்த்தாப்புலேருந்து பார்த்தோம்னா எல் மாதிரி இருக்கணும். வச்சுட்டு அப்படியே ஸ்லாண்டிங்காக அந்த ஃபஸ்ட்டில் ஆரம்பித்து இந்த கடைசி வரைக்கும் ஒரு ஸ்லாண்டிங் லைனில் ஒரு தையல் போடணும். போட்டு இதை கட் பண்ணி விட்டுக்கோங்க. கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். அது ஒரே பீஸ் மாதிரி தெரியணும் இல்லைங்களா, அதனால் நம்ம இது மாதிரி ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி அடுத்தது நல்ல பக்கத்து மேலே வைங்க. நீங்கள் எந்த பக்கம் தைச்சி அது தைச்சது மட்டும் உள் பக்கம் இருக்கணும். இந்த மாதிரி நல்ல பக்கத்து மேலே இது நேராக வச்சுருங்க. அதுக்கு மேலே இன்னொரு கிளாத் வச்சு அதே மாதிரி ஸ்லாண்டிங் லைனில் ஒரு தையல் போடுங்க. அதே மாதிரி இதை நேராக வச்சு ஸ்லாண்டிங் லைனில் ஒரு தையல். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ துணி எடுத்து வச்சிங்களோ கிராஸ் பீஸ்க்கு அந்த துணியை ஃபுல்லாக அப்படியே எடுத்து வச்சு ஸ்லாண்டிங் லைன் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். பிசுரெல்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த கிராஸ் பீஸ் வந்து இது மாதிரி தான் இருக்கணும். கசகசன்னு இருக்கும்போது நீங்கள் தச்சுட்டு திருப்பினீங்கன்னா அப்புறம் நல்லாவே வராது. அதனால் இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துக்குங்க. இப்போது நம்ம ஊக்பட்டி ஐப்பட்டி தச்சிட்டோம் இல்லைங்களா. இப்போ இந்த ஊக்பட்டி மேலே, இந்த ஊக்பட்டியோட இந்த நல்ல பீஸ் மேலே இப்படி ஒரு சின்னதாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு பக்கம் நீங்கள் அதை கட் பண்ணி இது மாதிரி ப்ளைனாக கொண்டு வந்துட்டு இது மாதிரி ஒரு சின்ன மடிப்பு மடித்து இதுக்கு மேலே வச்சு ஒரு தையல் போடுங்க. நம்ம கழுத்துக்கு மடித்து தைக்கிறதுக்காக எல்லா இடத்தையுமே ஒரு 1/2 இன்ச் விட்டுருப்போம். அதனால் இந்த 1/2 இன்ச்சை வந்து இங்கே நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணணும். அந்த 1/2 இன்ச்சை வச்சுட்டு தையுங்க. கழுத்தை வந்து எப்பவுமே இழுக்கக்கூடாது. இழுத்திங்கன்னா அப்புறம் கழுத்தோட அளவு வந்து பெருசாகிடும். அப்புறம் ஷோல்டர் இறங்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் வைக்கிறீங்கன்னா இந்த கிராஸ் பீஸை மட்டும்தான் அதுக்கு ஏற்ற மாதிரி வளைக்கணும். கழுத்து பீஸை வளைக்கவே கூடாது. அதே மாதிரி இதை வந்து நீங்கள் எந்த கை தைக்கும்போது இந்த ஷோல்டர் தைச்ச பக்கத்தை எந்த பக்கம் விட்டிங்களோ அதே பக்கத்துலேயே இது இப்படி உள் பக்கமாக எடுத்து விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு தையல் போடுங்க. ஏன்னா ஒரு பக்கம் கைக்கு அந்த பக்கமும் கழுத்துக்கு இந்த பக்கமும் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடம் கசகசன்னு தெரியும். ஃபுல்லாக இந்த ஐப்பட்டி வரைக்கும் வந்ததுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 1 இன்ச்சு இதுக்கு முன்னாடி விட்டுட்டு இப்படி கட் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே இப்படி மடித்து வச்சு தைச்சிருங்க. முடிக்கும்போது ஓட்டி விட்டுருங்க. இப்போ இந்த கழுத்து ஷேப்லாம் நல்லா வளைஞ்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே ஒரு சின்னதாக ஒரு கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே முதுகுக்கு கீழே
பின்கழுத்து இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து சின்னதாக ஒரு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணணும். முதுகு பீஸெல்லாம் கட் பண்ணிட்டிங்கன்னா அப்புறம் வீணாக போயிடும் துணி. அந்த கர்வ் வளைஞ்சு வருது இல்லைங்களா, அந்த இடத்துல மட்டும் கட் பண்ணிங்கன்னா போதும். எல்லா இடமும் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படியே இதை இப்படி அப்படியே இதை தள்ளி விட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு பதிச்சு தையல் போட்டுக்குங்க. அது ஒரு பக்கம் மடித்து அடித்ததுக்கப்புறம் இப்படி எடுத்துக்கோங்க. அந்த ஐப்பட்டிக்கு மேலே இதை ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக பண்ணிக்கோங்க. ஏன்னா இது தையல் இருக்குது இல்லைங்களா, இங்கே கட் பண்ணியிருப்போம். அதுக்கு மேலே இது இப்படி வச்சு அப்படி இன்னொரு ஃபோல்டு அப்படி பண்ணும்போது நீங்கள் ஃபுல்லாகவே உள்ளே போயிடும். இதை அப்படியே மடித்து எம்மிங் பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க. நான் இப்போ தையல் அடிக்க போகிறேன். ஆரம்பிக்கும் போது நல்லா ஓட்டி விட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அது மாதிரி ஓட்டி விடாமல் ஃபுல்லாகவே தைச்சிட்டிங்கன்னா அது ஒவ்வொரு நூலாக கலண்டு ஃபுல்லாக கலண்டுடும். அதனால் ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் தையல் வந்து நல்லா ஓட்டி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு தையல் போட்டுடலாம். நல்லா பாருங்கள், இங்கே கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த இடத்துல இதை மூடுற மாதிரி வச்சுட்டு ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நீங்கள் மேலே போட்ட பதிச்சு தையல் வந்து மேலே இந்த பக்கம் தெரியணும். அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபுல்லாகவே. ஃபுல்லாக தைச்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இங்கே மடிச்சு விட்ருப்போம், ஒரு ஃபோல்டு பண்ணி தைச்சிருப்போம். அதை நல்லா மடிச்சு விட்டு இப்படி ஈவனாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. வச்சு இப்படி திருப்பிக்குங்க. முடிக்கும் போது அதே மாதிரி ஓட்டி விட்டுக்குங்க. நீங்கள் இதை சிங்கிள் தையலோடு இந்த கழுத்தில் அப்படியே முடிச்சிடுறதுனாலும் சரி தான், இல்லைனா டபுள் தையலும் போட்டுக்குங்க. அது உங்களோட இஷ்டம் தான். இதுக்கப்புறம் கழுத்து வந்து ஃபினிஷ் பண்ண தேவையில்லை. ஒன்று ஒரு கோடு போட்டு அப்படி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க, இல்லைனா இன்னொரு பதிச்சு தையலும் போட்டுக்குங்க. நல்லா தான் இருக்கணும். இன்னொரு தையலும் போட்டு காமிக்கிற பாருங்க. இந்த கழுத்து தைக்கும்போது முக்கியமாக ஒரே ஒரு விஷயந்தாங்க, நீங்கள் வந்து அந்த கழுத்தோட பீஸை வந்து இழுத்திங்கன்னா கழுத்து வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இறக்கமாகிடும், ஷோல்டர் வந்து லூஸ் கொடுத்துரும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கழுத்து வந்து ஃபுல்லாக தைச்சி முடிச்சாச்சு. உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் பார்க்க இப்படி தான் இருக்கும். நல்லா நான் உங்களை ஷோல்டர் தைக்கும்போது எதனால் இது ஒரே பக்கம் விட்டு தைங்க அப்படின்னு சொன்னேன்னா, இந்த மாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னா மட்டும்தான் நல்ல பக்கம் பார்க்கும்போது மட்டும் இந்த மாதிரி அழகாக இருக்கும். நான் இதில் உங்களுக்காக தைச்சிருக்கேன் பாருங்கள். ஒரு பக்கம் வந்து ஸ்லீவ் பக்கமும் இன்னொரு பக்கம் வந்து அதுக்கு ஆப்போசிட் பக்கமும் வந்து வச்சு தைச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் தைக்கும்போது இது வந்து அந்த அளவுக்கு ஈவனாக தெரியாது. இந்த பக்கம் எப்படி இருக்குது பாருங்கள். இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். என்ன இந்த கை வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வராது, அதனால தான். தைக்கும்போது இப்படி ஈவனாக வச்சு தைச்சிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து சைடு பிடிக்கிறது. ப்ளவுஸில் முக்கால்வாசி பேருக்கு வந்து இந்த சைடு பிடிக்கிறதுல தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒன்று இந்த கப் ஷேப்புக்கு, அப்படின்லாம் சைடு பிடிக்கிறதுக்கு. நம்ம என்ன தான் இந்த அளவுக்கு பிரைட்டாக தைச்சிட்டாலும் இந்த சைடு பிடிக்கும்போது லூஸாக தைச்சிட்டோம்னா கஸ்டமருக்கு வந்து ப்ளவுஸ்க்கு ஃபிட்டாகவே இருக்காது. அப்படி இல்லைன்னா டைட் ஆகிடும். அதை பிரித்து கொடுக்க சொல்லி மறுபடியும் கஸ்டமர்ஸ் வருவாங்க. இது ஒன்று மட்டும் தான் பிரச்சனை. நீங்கள் ஆனால் கரெக்டான அளவில் நீங்கள் மார்க் பண்ணி கரெக்டான அளவில் நீங்கள் அதே மாதிரி தைச்சிட்டிங்கன்னா மார்க் பண்ண மாதிரியே சைடு வந்து பிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அப்படியே உள்பக்கமாக திருப்பிக்கோங்க. நம்ம இந்த சைடில் வந்து எவ்வளோ விட்டோம் தையலுக்காக, 1.5 இன்ச்சு. அந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்கே வந்து நம்ம எவ்வளோ மார்க் பண்ணோம், இங்கேயும் அதே 1.5 இன்ச்சு அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வரும்போது இந்த பேக் பீஸுக்கு என்னமோ 1.5 இன்ச்சு தான் வரும். எதனாலனா நம்ம இதை வந்து 2 பக்கமும் டக் பிடிச்சிட்டோம். அதனால் இங்கே வந்து தையலுக்கான அளவு வந்து 1.5 இன்ச்சு தான் வரும். இது வந்து பேக் பீஸு, அது தனியாக எடுக்கிறேன் பாருங்கள். இங்கே வந்து 1.5 இன்ச்சு தான் வருமே. ஏன்னா நம்ம 2.5 இன்ச்சு விட்டுருப்போன்னு வைங்க தையலுக்கு. இங்கே வந்து 2 இன்ச்சு விட்டோம், நடுவில் அந்த வி ஷேப் வந்ததுனால 6 இன்ச்சு சேர்த்து விட்டோம். இங்கே ஒரு 1/2 இன்ச்சு, இங்கே ஒரு 1/2 இன்ச்சுன்னு 1 இன்ச்சு நம்மளுக்கு சரியாக போயிடுச்சு. மீதி இருக்கிறது என்னவோ 1.5 இன்ச்சு. 2.5 இன்ச்சில் 1 இன்ச்சு போயிடுச்சு, மீதி 1.5 இன்ச்சு. இங்கே நீங்கள் வந்து இந்த 1.5 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிட்டீங்க.
ஆனால் ஃப்ரண்ட் பீஸ்லன்னு வரும்போது நம்ம இந்த இடத்துல மட்டும்தான் 6 இன்ச்சு மடித்து தைச்சிருக்கோம். இதே அளவு வச்சு தானே ஃப்ரண்ட் பீஸ்க்கு நம்ம மார்க் பண்ணி எடுத்தோம். அதனால் இங்கே வரும்போது 2 இன்ச்சு கணக்கு பண்ணிக்கணும். இப்படி நீங்கள் இந்த இடுப்பு சுற்று அளவு வந்து கணக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை இதுக்கு மேலே வச்சு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தையல் போடணும். இங்கே நம்ம 1.5 இன்ச்சு விட்டுங்களா, அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேயும் நம்ம இப்போ 1.5 இன்ச்சு விட்டுருக்கோம், ஏற்கனவே மார்க்கு பண்ணி வச்சுருக்கோம். அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் தைக்கும்போது இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் தான் வரணும். அப்படி எனக்கு தையல் போட சைடில் ஸ்ட்ரெயிட்டாக வரலைன்னா ஸ்கேல் வச்சு கூட கோடு போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. இங்கேருந்து இதுக்கும் கோடு போட்டுக்கோங்க ஸ்கேல் வச்சு. அப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுக்கு மேலே இப்போ சைடு வந்து இப்படியே தையல் போட்டுக்குங்க. ஆரம்பிக்கும் போது ஓட்டி விட்டுட்டு இந்த 2 ஷோல்டருமே முடிகிற இடத்த கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த ஆம் ஹோல் ரவுண்ட் தைக்கிறோம் இல்லைங்களா, அந்த கை, அந்த 2 கையோட தையலும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஷோல்டரை கரெக்டாக வச்சுக்கோங்க. இது மாதிரி கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கிட்டு இப்போ தையல் போடுங்க. முடிக்கும்போது ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம தைக்கும்போது கரெக்டாக அந்த அளவு வந்து வந்திருக்கணும். இப்படி தைச்சிங்கன்னா மட்டும்தான் அது கரெக்டாக வருமே உங்களுக்கு. இந்த இடமும் 1.5 இன்ச்சு, இந்த இடமும் 1.5 இன்ச்சு அப்படி வைக்கும்போது இடுப்பு வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லூஸ் ஆகிடும். அதனால் இந்த அளவில் தைச்சி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸில் இந்த ஊக்பட்டி என்ன அளவு இருக்குன்னு சொல்லி அதை கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், ஊக்பட்டியில் என்ன அளவு இருக்குது இங்கே பாருங்கள். நம்ம அவங்க எந்த தையல் கடைசியில் முடிச்சிருக்காங்களோ அந்த தையலுக்கு நம்ம மார்க் பண்ணுறோம். அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேக் பீஸு இவ்வளோ தைச்சிருக்காங்களா, நம்ம இப்போ இதில் வந்து தைச்சிருக்கோம். இதனோட பாயிண்ட்டையும் நீங்கள் தைச்சதுக்கு மேலே வச்சுக்கோங்க. இன்னொரு பாயிண்ட்டையும் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி வச்சு தைக்கும்போது உங்களுக்கு இன்னும் கரெக்டாக வரும். இந்த மாதிரி இப்போ நம்ம அடுத்த சைடும் தைச்சிடலாம். இப்போ ஒரு பக்கம் தைச்சிட்டோம். இது கூடவே இன்னும் ஒரு 2-3 தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த பக்கம் தையல் வந்து முடிஞ்சிடும், தையல் வேலை. இந்த ஸ்லீவ் தைக்கும்போது ரொம்ப இழுத்து தைச்சிடாதீங்க, அப்புறம் ஆம் ஹோல் கீழே இதனாலேயும் சுருக்கம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த சைடில் வந்து ஒரு 6 இன்ச்சு அந்த மாதிரி விட்டுட்டு நீங்கள் தையல் போட்டுக்குங்க. இன்னொரு தையல் போட்டுக்கலாம். நாலு தையல் போட்டதுக்கப்புறம் இந்த 6 இன்ச்சு இந்த பக்கம் விட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி வர மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் ப்ளவுஸ் உள் பக்கமாக பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். வேணுன்னா கட் பண்ணிக்கோங்க, வேணான்னாலும் விட்டுடலாம். இதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. பார்க்க டீசெண்டாக இருக்கணுன்றதுக்காக நான் இதை கட் பண்ணி விடுறேன். அதே மாதிரி இங்கே இந்த நூலெல்லாம் வந்திருக்கும் இல்லைங்களா, அந்த நூலெல்லாம் எடுத்து விட்டு நல்லா கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு பக்கம் தைச்சி முடிச்சாச்சு. இதே மாதிரி அந்த பக்கமும் நம்ம தைக்க போகிறப்போ இந்த ஸ்லீவை கரெக்டாக இதே மாதிரி வச்சுக்கோங்க. மடித்ததுக்கப்புறம் இங்கே ஒரு 1.5 இன்ச் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே அதே போல் இங்கே வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஃப்ரண்ட் பீஸில் 2 இன்ச்சு அதை மார்க் பண்ணிக்கோங்க.
பேக் பீஸில் 1.5 இன்ச்சு. இந்த கையிலேருந்து தான் நீங்கள் பாடி பீஸுக்கு தையல் அப்படியே போட்டு வரணும். இந்த பக்கத்துலேருந்து இப்படி போகும்போது ஏதாவது தப்புனா கூட கீழ் பக்கமாக இப்படி ஒரு பக்கம் மடித்து விட்டு கூட நீங்கள் அடிச்சுக்கலாம். இது ஈவனாக வரல அப்படின்னா, நீங்கள் ஃபுல்லாக தைச்சி முடிச்சிட்டிங்க, பிரிக்க முடியல அப்படின்னா கூட நீங்கள் மேலேருந்து தைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு மடிப்பு கொடுத்துட்டு நீங்கள் தையல் போட்டுக்கலாம். ஓட்டி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பக்கம் உங்களுக்கு நல்ல பக்கம் பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும். அதுவே நீங்கள் கீழேருந்து மடித்து அடிச்சுட்டு போகும்போது இங்கே ஏதாவது ஒன்று மேலே கீழே அப்படி வந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. மேலே அது ஸ்லீவ் நம்மளுக்கு அசிங்கமாக தெரியும். அதனால் எப்போவுமே மேலேருந்து தையல் கீழே போடுங்க. இப்போ இதையும் தைக்கலாம். உங்களுக்கு அப்படியே தைக்கிறதுக்கு வரல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கோடு போட்டுக்குங்க. கோடு போட்டு தைக்கும்போது கரெக்டாக இருக்கும். இந்த ஆம்ஹோல் ரவுண்டு இந்த ஸ்லீவும் அந்த பாடி பீஸும் சேர்கிற இடம் தைக்கும்போது இன்றைக்கி இந்த ஷோல்டரை ஒழுங்காக வச்சுக்கோங்க. அப்போ தான் கீழே ஈவனாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இதுவே ஒன்று மேலே ஒன்று கீழே அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நல்லா ப்ளவுஸை ஈவனாக வச்சுட்டு தையல் போடுங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு 2-3 தையல் போட்டுக்கோங்க. இந்த சைட்லேயே அதே மாதிரி அழகாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இது நம்ம நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம். நீங்கள் தைச்சதுக்கப்புறம் உங்களோட ஸ்லீவும் அந்த பாடி பீஸும் சேர்கிற இடம் இந்த மாதிரி நல்லா ஈவனாக இருக்கணும். அது எதனாலனா நீங்கள் இந்த ஷோல்டரை கரெக்டாக பிடிச்சி தைச்சிட்டிங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி வரும். இந்த ஷோல்டரை கரெக்டாக வைக்காமல் இந்த சைடை மட்டும் பார்த்து நீங்கள் தைக்கும்போது ஒன்று மேலே ஒன்று கீழே இறக்கமாகிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது போட்டுக்கலாம். ஆனால் கை பார்க்கும்போது அந்த மாதிரி ஷேப் அழகாக இருக்காது. இப்போ ப்ளவுஸ் நம்ம தைச்சி முடிச்சாச்சு. கண்டிப்பாக இது உங்களுக்கும் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி நீங்களும் தைச்சி பழகுங்க, உங்களுக்கும் கரெக்டாக வரும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.